உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, இந்த உலகம் எடுத்து சென்றவர்களை நினைவில் கொள்வது கொடுத்து சென்றவர்களையே நினைவில் கொள்கிறது. அப்படி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அவர் ஆரம்பித்த இந்த செயல் கனவு மெய்ப்பட அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? அத்துணை பேரும், நான் உட்பட, இதை எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், வித்தியாசமான சிந்தனை என்றால் என்ன? எல்லோரும் தானே சிந்திக்கின்றோம். எல்லோரும் செய்வதையே நாமும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரையும் போலத்தான் நாமும் இருப்போம். நண்பர்களே, நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். என்னை தவிர என்னுடைய வீட்டில் எல்லோரும் மேல் படிப்பு முடித்த மிக பெரும் மருத்துவர்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன், ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம்தான். ஒரு மனிதன் மைதானத்திலே நேரத்தை செலவு செய்யவில்லை என்றால் அவன் மருத்துவமனையிலே நேரத்தை செலவு செய்துதான் ஆக வேண்டும். ஓடி ஓடி உழைத்து செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து நாம் ஓய்ந்து உட்காரும் போதுதான் நமக்கு தெரியும் நாம் இழந்த ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று.